ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள காமன் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2024 உள்ள கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் ஈக்குவலண்ட். அதாவது கீழே 4 பேர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எது ஈக்குவலண்ட் பேருன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது எப்படின்னா உங்கள் சிம்பிள் தான், பாருங்கள் எப்படின்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ 2/3 இருக்குது. இதை நீங்கள் ஒரு நம்பரால் சேம் நம்பரால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2வால் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are என்னது 4, 3 2s are 6. இப்போ என்ன ஆன்சர் வந்திருக்கு 4/6. இந்த 4/6 தான் இந்த 2/3க்கு ஈக்குவலண்ட். அதே மாதிரி நீங்கள் 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணலாம். 2/3ஐ 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணலாம். 3 2s, ஆனால் சேம் நம்பராக நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். 3 2s are 6, 3 3s are 9. அப்போ இந்த 6/9ம் 2/3க்கு ஈக்குவலண்ட். உங்களுக்கு எப்படின்னு புரியும்னு நினைக்கிறேன். சேம் நம்பரால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்காது தான் இதுக்கு ஈக்குவலண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பாருங்கள். இப்போ 5/3 எடுத்துக்கோங்க. அதில் இந்த செகண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 5 2s are 10, 3 2s are 6. அப்போ உங்களுக்கு இந்த 20/12 வராது. அப்போ இது ஈக்குவலண்ட் கிடையாது. 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 5 × 3னா 5 3s are 15 வரும். அப்போ இது வராது. ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பி பாருங்கள். அதே மாதிரி செகண்ட் எடுத்துக்கோங்க. -8/15. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 8 2s are 16 டிவைடட் பை 15 2s are 30. உங்களுக்கு 16/30 வந்துருச்சா? அப்போ 8/15க்கு ஈக்குவலண்ட் பேர் 16/30. அப்போ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வேர்டு பாருங்கள். இஃப் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ், ஒரு ஸ்கொயரோட ஏரியா கொடுத்துருக்காங்க. 36x⁴y²னா அதோட சைடு கேட்குறாங்க. அதாவது ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் 36x⁴y². இதோட ஏரியாவோட ஃபார்முலா என்ன? சைடு இன்ட்டு சைடு. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு சைடு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் தானே, இப்போ ரூட் எடுத்தால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். s²னா இது s² எழுதிக்கலாமா? அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த எஸ் மட்டும் இந்த ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வரும் பாருங்கள். s² தான் 36x⁴y². இல்லை நம்ம எக்ஸு சைடு மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு ரூட்டாக சேஞ்ச் ஆகிடும். அப்போ 36x⁴y². இப்போ இது எப்படி எழுதுவீங்க? 36க்கு ஸ்கொயர் என்னது வரும்? 6 × 6. 6 6 are 36. அடுத்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸு x⁴ எப்படி எழுதிக்கலாம்? x² × x². அடுத்து y², y × y. இப்போ இதில் 2 டேமாக இருக்குல்ல. இப்போ ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது ஒவ்வொன்றா எடுக்கணும். இப்போ 2 6 இருக்குதுன்னா ரூட்லேருந்து வெளியில் வரும்போது ஒரு 6ஆக வெளியில் வரும். நெக்ஸ்ட்டு x² 2 டைம் இருக்கா, அப்போது x² ஒரு டைம் எழுதிக்கலாம். ஒய்யும் 2 டைம் இருக்கிறதுனால ஒரு டைம் எழுதிக்கலாம். அப்போ இப்போ சைடு நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? சைடு என்னது? 6x²y. அவ்வளோதான். இந்த இருக்கா 6x²y. அவ்வளோதான் சம். தேங்க்யூ.